குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ஸோ 2024 வந்து குரூப் 4 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 2025 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ நிறையா பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக் வந்து டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு கூட தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எதுவுமே தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் த சிலபஸ். அதாவது சிலபஸ் என்ன, எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆர் குரூப் 2 குரூப் 1 ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி யூபிஎஸ்சி லெவலில் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக அதை ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். சிலபஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் எங்கெங்கேனா இருந்து அதோடய சோர்ஸ் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ சிலபஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் நம்ம சிலபஸை மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனால் கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்குங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம அதை நிறையா போட்டு பார்க்கும்போதோ அதனால பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து மாக் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம படிச்சுக்கிட்டே போனால் மட்டும் ஒன்றும் ஆகாது. ஸோ மாக் டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷனுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்தெந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து அதோட பேஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இப்போ தான் படிக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாமோட ஃபார்மேட்டை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான். ஸோ எக்ஸாம் அதாவது சில எக்ஸாம் இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தோம்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி போகும்போது அதுக்குலாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதோடய ஃபார்மேட்ஸ் அதோட மார்க்ஸ்னால் வந்து எப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழ் இருக்கும், ஆனால் இதே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போகும்போது நமக்கு தமிழ்னா இருக்காது. ஸோ அதனால் நம்ம அதனால் நல்லா பார்த்துக்கிறது முக்கியம். அதனால் எக்ஸாமோட ஃபார்மேட்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் எ ஸ்டடி பிளான். அதாவது நீங்கள் ஃபுல்லாக அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானை வந்து இது பண்ணிக்கிறணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 to 10 ஹவர்ஸாவது வந்து கன்சிஸ்டன்ஸாக படித்தா மட்டும்தான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சில ஆல்ரெடி படித்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கிறது என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ நார்மலாக 6 to 10 ஹவர்ஸ் படித்தா மட்டும்தான் அந்த சிலபஸை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்டடி பிளானை வந்து அவங்க போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து கேதர்டு ஸ்டடி மெட்டீரியல். அதாவது என்ன பண்ணணும்னா நான் படிக்க உட்காந்துட்டேன்னாலே எனக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அது சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்சிஸ்டன்சியாக 6 to 10 ஹவர்ஸ் படிக்க முடியும். ஸோ இப்போ நார்மலாக இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் படிக்க போகிறேன்னா 6th to 10th புக்கு எல்லா புக்குமே நம்ம கையில் இருக்கணும். ப்ளஸ் 11th 12th தமிழ் புக்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறணும். சிறப்பு தமிழ் இருக்குது, அதனால் நான் பின்னாடி தமிழ் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே 6th to 10th வரைக்கும் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கையில் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம படிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஷெடியூல் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானில் வந்து நான் இந்த வீக்லேருந்து இந்த வீக்குக்குள்ளே எப்போவுமே ஒரு ஸ்டடி பிளானை வந்து 1 இயருக்கோ 1 மந்த்துக்கோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. வீக்லி போடுறது நல்லது, இல்லைனா டெய்லி ஷெடியூல்ஸாக மட்டும்தான் போடணும். காலைல இந்த ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன்னா அதை நைட்டுக்குள்ளே நான் அதை முடிச்சிடறேன்னா அப்படி டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வருமே தவிர நம்ம 1 மந்த்து 1 வீக்கு இல்லை 10 days அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா 1 வீக் இஸ் பெட்டர். ஆனால் ஒரு 10 days அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அந்த ஷெடியூல் வந்து நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி டைம், நம்மளோட கன்வீனியன்ட் டைம் வந்து எப்படிங்கிறத நம்ம ஒதுக்கிக்கிறணும். மார்னிங் வந்து எப்போவுமே ஸ்டடீஸ் வந்து இஸ் பெட்டர் டைம். ஏன்னா நம்ம காலையில் படிக்கும்போது மட்டும்தான் மற்ற டைம் படிக்கிறத விட நார்மலாக ஒரு 1 மணி நேரம் காலைல படித்தா கூட ஈவினிங் இல்லை மத்தியானம்
படிக்கிற அந்த 2-3 மணி நேரத்தை விட அந்த 1 ஹவர் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டடி டைமை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறணும். அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் நம்ம வச்சுக்கிறணும். ஏன்னா நான் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஏன்னா டேக் பிரேக் அடுத்து சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், ஒரு 40 மினிட்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக படித்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த படிக்கும்போது அந்த ஒரு எந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஒரு செட் ஆஃப் பிரேக் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸாக படிக்கணும்னு நினச்சா அது முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கான டேக் பிரேக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிலபஸ்ஸு ப்ளஸ் உங்களோட ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இப்போ குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து குரூப் 4 பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4ல் வந்து 100 தமிழ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஜிகே வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 300 மார்க் தான் வந்து நமக்கு இது. ஸோ எப்போவுமே கட் ஆஃப் பற்றி பேசும்போது நமக்கு எப்போவுமே வந்து மார்க்கை வச்சு தான் பேசுவாங்க. எவ்வளோ மார்க்கோ அதை தான் கட் ஆஃபாக மார்க்கை வச்சு பேச மாட்டாங்க. அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்கோமோ அதை வச்சு தான் பேசுவாங்க. ஸோ நிறையா பேர் வந்து மார்க்கை வச்சே வந்து இப்போ சில பேர் வந்து 175 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், 180 கொஸ்டின்ஸ் போட்டு நான் பாஸ் ஆகியிருக்கேன்னா சொல்லும்போது நான் 180 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தெரியாதவங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா 175 அப்போ எடுத்தால் பாஸோ வேலை கிடச்சிருமோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ என்கிட்டயே கூட நிறையா பேர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. நான் 175 எடுத்திருக்கேன், என் கூட ஒருத்தர் இருந்தார், அவரும் 175 சொல்கிறாரு, ஆனால் அவர் உள்ளே போயிட்டார் அப்படின்னா அவர் எடுத்தது கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டின் 175 180 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 175 மார்க் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் முதல்ல. அவங்க நிறையா பேர் வந்து தெரியாமல் ஸோ இவ்வளோ எடுத்தால் பாஸ் ஆகி வேலை கிடச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த டைமை ஃபுல்லாக அவங்க அதுக்காண்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும் எப்போவுமே. ஸோ எப்போவுமே 175 கொஸ்டின்ஸ் தான் நம்ம அங்கே பேசுவாங்க. ஸோ 300 மார்க்ஸு. ஸோ இப்போ 175 கொஸ்டின் இன்ட்டு 1.5 எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கட் ஆஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜென்ரல் தமிழ் 100 இருக்குன்னா இதில் வந்து 6th to 12th வரை உள்ள தமிழ் புக் எல்லாமே நம்ம படிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11th and 12th வந்து ஒரு சிறப்பு தமிழ் புக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எல்லாமே நல்லா பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து இது வந்து நியூ புக்கா அண்ட் 6th to 12th வரை உள்ள ஓல்டு தமிழ் புக் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. தமிழ்னா இப்போ மோஸ்ட்லி வந்து சிலபஸில் இப்போ அறிஞர்களை பற்றியோ கவிஞர்களை பற்றியோ இருந்துச்சுன்னா அது எல்லா புக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஓல்டு புக்காக இருந்தாலும் நியூ புக்காக இருந்தாலும். ஸோ அதனால் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டையுமே நல்லா படிச்சுக்கிறது நல்லது. இப்போ 75 ஜிகே அப்படின்ட்டு இருக்குன்னா ஜிகே வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும், எப்படினா கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் வந்து 25 மார்க்குக்கு கேட்பாங்க. மேக்ஸு ஆப்டிடியூடுன்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஸோ நான் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள் அதை. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜ் 75 கொஸ்டின்ஸா, அந்த 75 கொஸ்டின்ஸ் எதுலேருந்துலாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் 75 கொஸ்டின்ஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 12 to 15 கொஸ்டின் வரும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ 3லேருந்தும் சேர்த்தே நமக்கு வந்து 12 to 15 கொஸ்டின்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15 to 20 வரும். மோஸ்ட்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு சேர்த்தே தான் வரும். அப்புறம் புக் பேக்கில் உள்ள எக்கனாமிக்ஸாக வந்து ஒரு 5 to 7 கொஸ்டின் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்போவுமே வந்து டெய்லி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஹிந்து தமிழ். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிந்து இங்கிலீஷ் ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக ஹிந்துன்னு ஒரு பேப்பர் வரும், அப்புறம் தினமணின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓரளவுக்கு இது பண்ணாலே பண்ணிடலாம்.
அது டெய்லி பார்க்க மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நான் 5 to 7 கொஸ்டின். அடுத்து ஜாகிரஃபி வந்து 5 to 6 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 6th to 10th வரை உள்ள புக்ஸ், தமிழ் புக்ஸ், இது ஜிகே புக்ஸு, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, இந்த புக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கிறது நல்லது. பாலிட்டி அதே மாதிரி தான். பாலிட்டியில் வந்து வெறும் 6th to 10th அப்புறம் வந்து 11th 12th சில லெசன்ஸ் இருக்குது, சிலபஸில் உள்ள லெசன்ஸ், அதை மட்டும் பார்த்தா பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து பாலிட்டி புக்ஸ் இருக்கும், அதையுமே ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லட்சுமிகாந்த் புக் வந்து பெட்டராக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெங்கடேஷன் புக் வந்து இந்தியன் பாலிட்டி வெங்கடேஷன் புக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த புக்கு. அடுத்து வந்து ஐஎன்எம்க்கு வந்து 5 to 7 கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் யூனிட் 8 வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி வரும், அதில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது யூனிட் 9 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து 5 to 8 கொஸ்டின்ஸ் வரும். இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கும்போது நம்ம அதில் வந்து இந்த தமிழ் இலக்கியம், தமிழ் பாதி படிச்சிட்டாலே இந்த யூனிட் 8ஐயும் ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம். யூனிட் 9 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி வரும். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் வரும். அதனால அந்த ஸ்கீம்ஸு இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஹிஸ்ட்ரின்னு பார்க்க போகும்போது முகல்ஸு, முகலாயர்கள், டெல்லி சுல்தான், அப்புறம் குப்தர்கள், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கம்மிங் குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 25/4/2025 எக்ஸாம் டேட் வந்து 13/7/2025, அதாவது ஜூலை 13 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நவம்பரா, ஸோ நவம்பர் 23 ஆகுது. ஸோ ஜூலை 13 ஒரு சாலிடாக ஒரு 6.5 மந்த் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான புக்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து உங்களோட ஸ்டடி பிளானை போட்டு அதுக்கேற்ற ஷெடியூல்ஸ்னால் வச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்மிங் குரூப் 4ல் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறணும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.